ஒரு கிளாஸ் வந்து குதிரைவாளி எடுத்துருக்கோம். இது வந்து குதிரைவாளி பொங்கல் செய்ய போகிறோம். குதிரைவாளியை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். கை பொறுப்பு சூடு வந்த உடனே இது எடுத்துடணும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கால்வாசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது சூடு கம்மியானோடனே இதை வந்து நம்ம தனி பிடிச்சி வச்சுடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour to 2 hours வந்து சிறுதானியங்கள் வந்து ஊறணும். அப்போ தான் அதோட உள்ளே இருக்க மைக்ரோ விட்டமின்ஸு எல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒரு 2 hours ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கல் என்ன எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இந்த சங்குப்பூ வச்சு தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். இந்த சங்குப்பூ வச்சு தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம், குதிரைவாளி பொங்கல். இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம குதிரைவாளியை வந்து 2 hours ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிட்வீன் டைமில் இந்த பூவை என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணீரை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ வந்து பாயில் ஆகிடுச்சுங்க. இப்போ அதை வடிகட்டிக்கணும். குதிரைவாளியும் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடணும். இந்த சங்குப்பூ தண்ணியும் நம்ம அந்த குதிரைவாளிலையும் பாசிப்பருப்பு போட்டுருணும், அதில் போட்டுடணும். உப்பு போட்டாச்சு. இப்போ 1/2 tablespoon சீரகம், 1/2 teaspoon மிளகு தாளிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 tablespoon போடுறோம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் முந்திரியும் இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரியும் இஞ்சியும் அதில் போட்டுருவோம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஹோட்டல் ஸ்டைலில் மாதிரி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக வரணுன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ ஏதோ ஒரு பாலை இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு மூடி விட்டுடுங்க. ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி மெத்துன்னு நம்மளுக்கு பொங்கல் கிடச்சிடும். இப்போ குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ளூ கலர் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஞ்சியும் முந்திரியும் வறுத்து வச்சுருந்தோம் எண்ணெயில், அதை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான பொங்கல் ரெடி, குதிரைவாளி பொங்கல் ரெடி.